அமெரிக்கா முழுவதும் ஒரு பெரிய வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது. இது மனித வேட்டை. உலகம் முழுவதும் இன்று அதிகம் பேசப்படும் வார்த்தைகள் ட்ரம்ப், அமெரிக்கா, இமிகிரேஷன், சிட்டிசன்ஷிப், டிபோர்டேஷன். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல. இதன் பின்னால் மிகப்பெரிய அதிகாரமும் மக்களின் எதிர்காலமும் அடங்கியிருக்கின்றன. அமெரிக்காவில் சுமார் 1,10,00,000 சட்டவிரோத குடியேற்றத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். விசா இல்லாமல் அல்லது சட்ட அனுமதி இல்லாமல் அமெரிக்காவில் குடியேறியவர்களின் எண்ணிக்கை மெக்சிகோ 53 லட்சம், எல் சால்வடார் 7.41 லட்சம், குவாட்டமாலா 7.24 லட்சம், இந்தியா 5.53 லட்சம், ஹொண்டுராஸ் 4.90 லட்சம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தேடி பிடித்து வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார். அக்டோபர் 2022 முதல் செப்டம்பர் 2023 வரைக்கும் 97,000 இந்தியர்கள் அமெரிக்கா எல்லையை சட்டவிரோதமாக கடக்க முயற்சி செஞ்சு பிடிபட்டிருக்காங்க. கனடா எல்லையில் மட்டும் 30,000 இந்தியர்கள், மெக்சிகோ எல்லையில் 41,770 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் கட்டாயமாக அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்தியர்களும் போலி ஆவணங்களுடன் குடியேறியவர்களும் விசா காலாவதியான பிறகும் அமெரிக்காவில் தங்கியவர்களும் இருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சட்டவிரோதமாக குடியேறியவர்களையும் எல்லை பாதுகாப்பை மீறியவர்களையும் அமெரிக்காவை விட்டு வெளியே அனுப்பப்படுவார்கள்னு கடுமையாக எச்சரித்திருக்கார். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 104 இந்தியர்களை தனது இராணுவ விமானமான C-17 ரக விமானத்தில் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க அமெரிக்க அரசாங்கம். உறுதிப்படுத்தும் விதமாக அமெரிக்க எல்லை காவல் படையின் தலைவர் மைக்கேல் எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை பகிர்ந்தார். அந்த வீடியோவில் கைகளில் விலங்கு பூட்டப்பட்டு கால்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் இந்தியர்கள் விமானத்தில் ஏறும் காட்சிகள் உள்ளன. அந்த வீடியோவுடன் பதிவு ஒன்றையும் மைக்கேல் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார். அதில் சட்டவிரோதமாக குடியேறிய ஏலியன்களை இந்தியாவுக்கு வெற்றிகரமாக திருப்பி அனுப்பிவிட்டோம், இராணுவ விமானத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய நாடு கடத்தல் இதுவாகும் என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 104 இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறியதாவது: பிப்ரவரி 10, 12 தேதிகளில் பிரான்ஸ் பயணத்தை முடித்து கொண்டு பிரதமர் மோடி பிப்ரவரி 12, 13 ஆகிய தேதிகளில் அமெரிக்காவிற்கு செல்கிறார். அங்கு அந்நாட்டு ஜனாதிபதி ட்ரம்பை சந்திக்க உள்ளார். ட்ரம்ப் 2வது முறையாக ஜனாதிபதியான பிறகு மோடியின் முதல் அமெரிக்க பயணம் இதுவாகும். ஜனாதிபதியான பிறகு அவரை சந்திக்கும் வெகு சில தலைவர்களில் மோடியும் ஒருவராவார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் தொடர்பான விவகாரத்தில் அமெரிக்க அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளோம். நாடு கடத்தப்பட்டவர்களை முறையாக கையாள வேண்டும் என அமெரிக்காவிடம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். 2012 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட போது இந்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விவகாரத்தில் இந்தியா தொடர்ந்து தனது கவலையை வெளிப்படுத்தி வருகிறது. மேலும் 487 இந்தியர்களை வெளியேற்ற அமெரிக்கா திட்டமிட்டு உள்ளது. ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் என கூற முடியாது. இந்த விவகாரத்தில் அமெரிக்க அரசுடன் தொடர்பில் இருந்து வருகிறோம். அமெரிக்காவில் இருந்து இதற்கு முன்னரும் இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஆனால் இந்த முறை நடவடிக்கைகள் சற்று வேறு விதமாக உள்ளன. சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற்றுவது தேசிய பாதுகாப்பு நடவடிக்கை என அமெரிக்கா விளக்கமளித்துள்ளது. ஏற்கனவே 104 இந்தியர்களை கை கால்களை கட்டி அமெரிக்கா அனுப்பியிருந்த நிலையில் வெளியேற்றப்படும் இந்தியர்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.